உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா, உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா, எல்லாருக்கும் வேணுமே எல்லாருக்கும் வேணுமே, எல்லாருக்கும் வேணுமே எல்லாருக்கும் வேணுமே, தித்திக்கும் சாக்லேட் எல்லாருக்கும் வேணுமே எல்லாருக்கும் வேணுமே. ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு கதைக்கு போகலாம். நிறைய மலைகளை தாண்டி நிறைய கடல்களை தாண்டி ஒரு சாக்லேட் உலகம் இருந்துச்சா. அதுல சாக்லேட்டால ஆன வீடுங்க, சாக்லேட்டால ஆன மரங்க, இப்படி எல்லாமே சாக்லேட்டால செய்யப்பட்டு இருந்துச்சா. அதுல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு சாக்லேட்டுகளை சாப்பிட்டுட்டும் இருந்தாங்களாம். ஒரு நாள் இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்களா தெரியுமா? ஏய், நாம இந்த சாக்லேட் வானவில்ல தாண்டி போனா அங்க ஒரு மிகவும் சுவையான ஒரு பெரிய சாக்லேட் இருக்காம். நம்ம எல்லாரும் இந்த தடைய தாண்டி போகலாம், வாங்க வாங்க இப்படின்னு பேசிக்கிட்டு அங்க இருக்க எல்லா தடைகளையும் தாண்டி அவங்க அந்த இடத்துக்கும் போயிட்டாங்களாம். அப்போ திடீர்னு சாக்லேட் தேவதை தோன்றி, நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, போனீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு, உங்களுடைய முகமே மாறிடும் அப்படின்னு சொல்லிச்சாம். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சரி சரி நாங்க போக மாட்டோம் தேவதையே அப்படின்னு தேவதைக்கு முன்னாடி பொய்ய சொல்லிட்டு தேவதை அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா உடனே அந்த இடத்துக்கு போயிட்டாங்களாம். அங்க பார்த்தா இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற மாதிரி ஒரு பெரிய சாக்லேட் மிருகத்தை பார்த்தாங்களாம். உடனே பயந்து திரும்பி ஓடி வந்துட்டாங்களாம். ஆனா இவங்களோட முகம் எல்லாம் மாறிடுச்சா. அப்போ போன தேவதை திரும்ப வந்து, நீங்க அங்க போனீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஆமா தேவதையே, நாங்க பொய் சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்துட்டோம், இதனால தண்டனையா எங்களோட முகமே மாறிடுச்சு, எங்களை மன்னிச்சு எங்க முகத்தை திருப்பி கொடுத்துடு அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்க தவற ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுனால உங்களுடைய பழைய முகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தேவதையும் சொல்லிச்சான். எல்லாருக்கும் அவங்களோட பழைய முகம் கிடைச்சு எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்தும் போயிட்டாங்களாம். சோ குட்டீஸ், நாம தவறு செஞ்சா அந்த தவற நாம தான் செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கணும். அதை மறைக்க ஒரு பொய், மறுபடியும் அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நாம தவற ஒத்துக்கும் போதுதான் அதுல இருந்து எது சரி அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். சரியா? ஓகே.